வெல்கம் டு சூரிய கிருஷ்ண மேக்ஸ். எண்களும் தொடர் வரிசைகளும் ஸ்டாண்டர்ட் 10th பயிற்சி 2-8. பயிற்சி 2-8ல் முதல் சம் பார்க்க போகிறோம். பெருக்கு தொடர் வரிசையில் முதல் எண் உறுப்புகளின் கூடுதல் காண்க. பெருக்கு தொடர் வரிசை தான் இது. இதில் என்னாவது உறுப்பு கேட்டிருக்காங்க, எண் உறுப்புடைய கூடுதல் கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 5 - 3 9/5 27/25 போய்கிட்டே இருக்கு. இது தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். இது ஒரு பெருக்கு தொடர் வரிசை. இந்த பெருக்கு தொடர் வரிசையில என்னாவது உறுப்புகளினுடைய கூடுதல் கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம முதல்ல எடுத்து எழுதுவோம். முதல் உறுப்பு a = 5. பொது விகிதம் r = T2/T1. இங்க T2 என்னது? -3/5. இதான் T2 T1. ஆனா இன்னொன்னு இது நான் சொல்றேன், லெஸ் தென் R1. ஒன்னை விட இது சிறுசா இருக்கு. லெஸ் தென் R1. இதான் பொது விகிதம். R = -3/5. இப்போ கணக்கு செய்வோம். இப்போ என்ன செய்யணும்? SN. இப்போ என்னாவது உறுப்பு கேட்டிருக்காங்க, அதுக்கு சூத்திரம் இருக்கு. அந்த ஃபார்முலா எழுதுவோம். A 1/r n by 1 - r. இப்போ கவனிங்க. இப்போ ஏங்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க 5. முதல் உறுப்பு 5. இப்போ இந்த 1 மைனஸ் ஆர் வந்து -3/5. இந்த ஆறுங்கிற இடத்துல இந்த ஆறு போட்டாச்சு. அடுத்து என்னது? n. பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடணும். அடுத்து 1/r வந்து என்னது? -3/5. இப்போ நம்ம பார்ப்போம். 5 பிராக்கெட்டை போட்டு 1 -3/5 n. இப்போ இதை கீழே நல்லா கவனிங்க. 1 இருக்கு, இங்கே மைனஸ் இருக்கு, இங்கே மைனஸ். இப்போ பிராக்கெட்டில் உள்ளதை வெளியில் இருக்க நம்பரால் பெருக்கணும். அப்போ 1ஆல் -3 பெருக்கணும். ஏற்கனவே இங்கே வெளியில் மைனஸ் இருக்கு. மைனஸையும் பெருக்கும்போது ப்ளஸ். அப்போ என்ன? 1 + 3 ஒரு 3/5. இப்போ இது வந்து என்ன பின்னமா இருக்கு? ஒரு முழு எண் இருக்கு, ஒரு பின்னம் இருக்கு. அப்ப இதுக்கு பேர் கலப்பு பின்னம். முழு எண்ணும் பின்னமும் வந்தா இதை நம்ம ஒரு தகா பின்னமா ஆக்கிக்கிடணும். எப்படி ஆக்கணும் சொல்லு. மேல இருக்கிறத எடுத்து எழுதிடும். 1 -3/5 n. இந்த பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிட்டு இங்கே என்னது? இது நான் என்ன சொன்னேன்? கலப்பு பின்னன்னு சொன்னேன். நம்பர் முழு எண் இருக்கு, பின்னம் இருக்கு. கலப்பு பின்னத்தை தகா பின்னம் ஆக்கிறதுக்கு கீழே உள்ள பகுதியால் இந்த முழு எண்ணை பெருக்கணும். ஓரஞ்சு 5. 5ஓட என்ன நடுவில் என்ன கொடுத்துருக்கு? கூட்டல் 3 கூட்டணும். 8/5. ஓரஞ்சு 5, 5ஓட இது 3 கூட்டணும். 8/5 அப்படிதான் போடணும். இப்போ அடுத்து இப்போ பின்னம். இது வந்து ஒரு பின்னம். மேலே ஒன்று இருக்கு, பகுதி இருக்கு, கீழே மேலே தொகுதி, கீழே பகுதி. இந்த இப்படி வந்து பின்னம் வந்தாலே நம்ம என்ன செய்யணும்? கீழே உள்ள பின்னத்தை தலைகீழியால் போட்டு பெருக்கணும். இப்போ 5 இன்ட்டு இந்த 5 மேலே போயிடணும், கீழே 8 வரணும். நல்லா கவனிங்க. இது ஒரு பின்னம் தான். மேலே ஒன்று என்னது? தொகுதி, கீழே பகுதி. அப்படி வந்தால் இது பின்னமாக இருக்கிறதுனால நம்ம மேலே இருக்க நம்பரால் தலைகீழி போட்டு பெருக்கணும். இதோட தலைகீழி மேலே வந்துடணும், இதுக்கு மேலே இருக்கிறது கீழே வந்துடணும். இப்போ பிராக்கெட் 1 -3/5 n பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடணும். இப்போ கீழே கவனிங்க. கீழே என்ன வரும்? இப்போ கீழே இருக்க நம்பர் தான் இப்போ நம்ம மேலே கொண்டு போயிட்டோம். இந்த மேலே பெருக்குங்க. 5 25 8. இந்த கீழே இருக்கிற என்னது பகுதியை தான் நம்ம மேலே கொண்டு போயிட்டோம். மேலே கொண்டு போய் வச்சுட்டோம். இப்போ இதுக்கடுத்து இதை அப்படி எழுதிடணும். 1 -3/5 n பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடும். தீர்வு. இந்த சம்மோட தீர்வு SN. இப்போ என்னாவது உறுப்பு வந்து 25/8 பிராக்கெட்டில் இருக்கல 1 -3/5 n. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர்.
பயிற்சி 2-8 2-8ல் ஃபர்ஸ்ட் சம்மில் 2வது பிரிவு. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, பெருக்கு தொடர். இது ஒரு பெருக்கு தொடர் வரிசை. இதில் என்னாவது உறுப்புன்னு கூடுதல் கேட்டிருக்காங்க. 256 64 16 போய்கிட்டே இருக்கு. இது ஒரு பெருக்கு தொடர் வரிசை. இதில் என்னாவது உறுப்பு கூடுதல் கேட்டிருக்காங்க. இப்போ அது என்னாவது உறுப்பை நம்ம எடுத்து எழுதுவோம். 256 64 16 இதனுடைய என்னாவது உறுப்பு தான் கேட்டிருக்காங்க. முதல் உறுப்பு எடுத்து எழுதணும். முதல் உறுப்பு சீக்வல்ட் A = 256. பொது விகிதம் R = T2/T1. இங்கே T2 என்னது 64, T1 என்னது 256. இப்போ இது இருக்கு. இப்போ இதை நம்ம சுருக்க முடிஞ்சா சுருக்கிக்கலாம். இப்போ 64, இப்போ ஒரு 64 64, 4 64 256 பெருக்கி பாருங்க. 64 4ஆல் பாருங்க. நாங்க 16க்கு 6 மீதி 1 6 4 24 1 25 வந்துருச்சா? அப்போ ஒரு 64 64 4 64 256. என்ன இப்போ 1/4 லெஸ் தேன் 1. 1 விட இது சிறுசு. சரியா? அதுக்கு தான் அது போட்டிருக்கு. ஆரோட மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ SN என்னாவது உறுப்பு கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. A 1 - R N bracket -1/6. இப்போ ஏயோட மதிப்பு என்னது 256. 256 இருக்குல்ல. இப்போ இதை பிராக்கெட்டில் போட்டுரும், பெரிய பிராக்கெட்டா. 1 - R என்னது இங்கே 1/4. இதை ஒரு பிராக்கெட் N பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுறோம். பை இந்த 1 அப்படி இங்கே எழுதணும், மைனஸ் போடணும். இந்த ஆருக்கு 1/4 பிராக்கெட் போட்டாச்சு. இப்போ அடுத்து கவனிங்க. 256 பிராக்கெட் 1 - 1/4 N பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ இங்கே தான் கவனிக்கணும். இங்கே என்ன கொடுத்துருக்கு? 1. இது முழு எண், இது பின்னம். அப்போ இது பேர் கலப்பு பின்னம். இதை நம்ம தகா பின்னமாக ஆக்கணும். தகா பின்னம் ஆக்கும் போது இதை 4 1ஆல் பெருக்கணும். ஒரு நாள் என்னது 4. இங்கே நடுவில் என்ன அடையாளம் கொடுத்துருக்கு? மைனஸ் கொடுத்துருச்சு. அந்த கணக்கில் ப்ளஸ் கொடுத்துருந்தாங்க, அதனால் நம்ம கூட்டணும். இங்கே மைனஸ் கொடுத்துருக்கனால ஒரு நாள் 4 4ல் 1 போச்சுன்னா 3. 3/4. 256 1 - 1/4 N பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடணும். இந்த கீழே இருக்க கலப்பு பின்னத்தை நம்ம தகா பின்னமாக மாற்றணும். ஒரு நாள் 4, இங்கே மைனஸ் வந்திருக்கனால 4லேருந்து 1 கழிக்கணும். அப்போ 3. இந்த /4 போட்டுறணும். இப்போ இது ஒரு பின்னம். பின்னத்தில் நம்ம பெருக்கும் பொழுது இந்த கீழே உள்ளதை என்ன தெரியுமா செய்யணும்? தலைகீழியால் பெருக்கணும். இப்போ 256 இதனுடைய தலைகீழி என்னது? மேலே 4 வந்துடணும், கீழே 3. இது மேலே போயிடணும், இது கீழே வந்துடணும். அப்படிதான் நம்ம பெருக்க முடியும். இப்போ 256 1 - 1/4 N கீழே 3/4 இருக்கு. இது ஒரு பின்னம். பின்னத்துல கீழே உள்ள பின்னமானது மேலே உள்ள எண்ணை பெருக்கும் பொழுது தலைகீழியால பெருக்கணும். இந்த 4 மேலே வந்துடணும், 3 கீழே வந்துடணும். 256 × 4/3 1 - 1/4 N. இப்போ இந்த 4ஆல் இதை பெருக்கணும். இப்போ இப்படி டைரெக்டாக பெருக்கிடுவோம். 4 6 எத்தனை? 24க்கு 4 மீதி 2 5 4 20 22 22 மீதி 2 4 2 8 8 2 10. இப்போ இந்த 3 அப்படி போட்டுறணும். பிராக்கெட் 1 - 1/4 N. தீர்வு SN. இதுதான் என்னாவது உறுப்பு. இதுதான் ஆன்சர். இந்த சம்மை லைக் பண்ணுங்க, இந்த சம்மை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு எது இந்த சம்மில் டவுட்னா கமெண்ட்ஸில் போடுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன்.